புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 14. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். சிந்தனை: நாங்கள் கேட்கின்ற எத்தனையோ வேண்டுதல்கள் கிடைக்கப் பெறுவதில்லை. அப்படி இருக்க இயேசுவின் பெயரால் நாங்கள் எதை கேட்டாலும் அவர் அதை தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றார். இதனை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம்? செபங்கள் மந்திர சக்தி வாய்ந்தவை அல்ல. இயேசுவின் பெயரில் செபிப்பது உடனடி பலன்களை தரும் ஒரு சூத்திரம் அல்ல. இயேசுவின் பெயரால் இந்த வேண்டுதல்களை தரும்படி செபத்தின் இறுதியில் நாம் சொல்வது நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றும்படி இறைவனை கட்டாயப்படுத்துவதில்லை. நம்பிக்கை என்பது நம் விருப்பங்களை கடவுள் நிறைவேற்றுவார் என்று நம்மை நாமே நம்ப வைப்பது அல்ல. மாறாக அவருடைய இறை சித்தத்தின் மீது நம்பிக்கை வைப்பதாகும். இயேசுவின் பெயரில் செபிப்பதற்கு மிகுந்த தாழ்மையும் அர்ப்பணிப்பும் தேவை. இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, குறிப்பாக அது துன்பத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் போது, அதற்கு மிகுந்த நம்பிக்கை தேவை. உதாரணமாக, நாங்கள் அன்பு செய்யும் ஒருவர் தனது துன்பத்தை இறைவனின் மகிமைக்காக ஒரு தியாக செயலாக ஒப்புக்கொடுக்கும் வகையில் நீண்ட காலமாக கடினமான ஒரு நோயை சுமந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாக இருந்தால், அத்தகைய ஒரு முடிவுக்காக நாங்கள் விருப்பத்தோடு மன்றாடுவோமா? அவ்வாறு செய்வது கடினமாக இருக்கும். ஆனால் நமது செபம் இறைவனின் விருப்பத்துடன் இணைந்திருந்தால், அத்தகைய துன்பத்தை தியாக மனப்பான்மையுடன் ஏற்றுக்கொள்வது உடல் ரீதியாக குணமளிப்பதை விட பெரிய நன்மையை விளைவிக்கும் என்பதை நாம் காணலாம். இதற்கு இயேசுவின் பாடுகளே மிகச்சிறந்த உதாரணமாகும். ஏனெனில் அவர், என் விருப்பம் அல்ல, உம் விருப்பமே நிறைவேறட்டும் என்று கூறி தந்தையின் விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்று நாங்கள் எவ்வாறு எதற்காக செபிக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். குறைந்தபட்சம் நமது ஒவ்வொரு செபமும் உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்ற வார்த்தைகளுடன் முடிவடைய வேண்டும். செபம்: ஆண்டவரே, எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாரும். ஆமென்.